அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் குட்டி குட்டியாக நிறைய ரகசியங்களை, நிறைய விஷயங்களை, ஒரு இன்ஃபர்மேஷன் துணுக்குகளை உங்ககிட்ட பகிர போகிறேன். இது எல்லாம் சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலது தெரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதை நான் திருப்பியும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ரிமைண்டராக கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோக்களில் தொடர்ந்து சைக்ளிக்கல் செக்டர், டிஃபென்சிவ் செக்டர், இது டிஃபென்சிவ் ஸ்டாக்கு, சைக்ளிக்கல் ஸ்டாக்கு அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டே வர்றோம். சைக்ளிக்கல் செக்டர்னால் என்ன? சைக்ளிக்கல் செக்டர் அப்படிங்கிறது, சைக்கிள்னால் உங்களுக்கு தெரியல, மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். அதே மாதிரி தான் இந்திய பொருளாதாரம் மேலே போச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸும் மேலே வரும், அல்லது இந்த செக்டர்ஸும் நல்லா பண்ணும், அதனால் இந்த செக்டர்ஸில் உள்ள ஸ்டாக்ஸும் மேலே போகும், விலை மேலே போகும் அப்படிங்கிறது தான். விலை எதனால் மேலே போகுது? இந்த செக்டர்ஸில் உள்ள ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், நல்ல சேல்ஸ் ஆகும், அதனால் மேலே போகுது அப்படிங்கிறது தான் சைக்ளிக்கல் செக்டர்னுடைய நேச்சர். இந்தியன் எக்கானமி நல்லா பண்ணால் சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸு நல்லா பண்ணும். உதாரணமாக ஆட்டோமொபைல்ஸு, ஸ்டீல் செக்டரு, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரு, கேபிட்டல் குட்ஸு. இப்போ இந்த கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டிக்கு தேவையான மெஷினரி, எக்யூப்மெண்ட்லாம் வாங்கணும்ல, ஆர்டர் போடணும்ல, அந்த ஆர்டரை கொடுக்குற கம்பெனிஸ், அதாவது எந்த கம்பெனி கொடுப்பீங்கன்னா இந்த கேபிட்டல் குட்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுப்பீங்க. அவங்க தான் அந்த மெஷினரியையும் எக்யூப்மெண்ட்டையும் தயாரித்து மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி போட்டு ஆள்லாம் ஹையர் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் கன்சியூமருக்கு செல் பண்ணுவீங்க. சரிங்களா? இது ஒரு உதாரணம் தான். சரி, ஆட்டோமொபைல் செக்டர் உங்களுக்கு அற்புதமாக தெரியும், ஸ்டீல் செக்டர் அற்புதமாக தெரியும். எப்பெல்லாம் இந்தியன் எக்கானமி நல்லா பண்ணுதோ அப்போ இந்த செக்டர்லாம் நல்லா பண்ணுங்க. அதுக்காக இது ஜென்ரல் ரூல், இது ஜென்ரல் ரூல் தான். இப்போ ஸ்டீல் செக்டர், டாடா ஸ்டீல் என்னென்னா இந்தியன் எக்கானமி நல்லா பண்ணலை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டாடா ஸ்டீல் நல்லா பண்ணலை அப்படின்லாம் இருக்காது. அதுக்கு எக்ஸப்ஷன் ரீசன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஆனால் பொதுவாகவே அந்த செக்டர்ஸ் எக்கானமியோட டைரக்ட்லி ரிலேஷனல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது ஏறுனா இந்தியன் எக்கானமி நல்லா பண்ணால் இதுவும் ஏறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் எக்ஸப்ஷன்ஸ் எப்போவுமே இருக்கும். எந்த ஒரு ரூலு, எந்த ஒரு கான்செப்ட் நான் பேசினாலும் அதில் ஒரு எக்ஸப்ஷன், ஒரு அவுட் பெர்ஃபார்மர் இருக்க தான் செய்வாங்க. அதை நீங்கள் நுணுக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும்பொழுது, இப்போ கேபிட்டல் குட்ஸுக்கும் ஆட்டோ ஆன்சிலரிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஆட்டோமொபைல்ஸ்னால் கார் தயாரிக்கிற கம்பெனிகள், அந்த கார் தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு உள்ள உதிரி பாகங்களை சப்ளை பண்ணுற நிறுவனங்கள் தான் இந்த ஆட்டோ ஆன்சிலரிஸ் கம்பெனி. இப்போது ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே காரை நம்ம நாட்டுக்குள்ளே தான் பெரும்பாலும் உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்டோ ஆன்சிலரி உதிரி பாகங்கள் சப்ளை பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. யூஎஸ்க்கும் எக்ஸ்போர்ட் நிறையவே பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு? அந்த பாகங்களுக்கும் டாரிஃப் போடுவோம், ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆட்டோ ஆன்சிலரி உதிரி பாகங்கள் கம்பெனி எக்ஸ்போர்ட் இம்பேக்ட் ஆகும், அதனால் அவங்களுடைய லாபம் குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸ் இப்போ கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஷார்ட் டர்ம் நியூஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ சைக்ளிக்கல் செக்டர்னால் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உதாரணத்தோடு சொல்லிட்டேன். இப்போ டிஃபென்சிவ் செக்டர்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டிஃபென்சிவ் செக்டர் அப்படிங்கிறது, எக்கானமி வளருதோ வளரலையோ நான் இதை கன்சியூம் பண்ணியே ஆகணும். எக்கானமி வளர்ந்தாலும் வரலைனாலும் நம்ம சாப்பிட தானே வேணும். கோதுமை மாவு நமக்கு வேணும் தானே, கேழ்வரகு மாவு வேணும் தானே, ஆசீர்வாத ஆட்டை போய் வாங்குவோம் தானே. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் உள்ள செக்டர் எல்லாம், அந்த செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஃபென்சிவ் செக்டர். மருந்து மாத்திரை நோய் வந்தால் நம்ம சாப்பிட தான் போகணும். ஸோ ஃபார்மாசிட்டிக்கல், ஹெல்த் கேரு, யூட்டிலிட்டிஸ்னால் உங்களுக்கு மின்சாரம் எப்படியா இருந்தாலும் தேவை, வாட்டர் தேவை, கேஸு, எனர்ஜி தேவை. ஸோ எதெல்லாம் எக்கானமி வளர்ந்தாலும் வளரலைனாலும் மக்களால் கன்சியூம் பண்ணப்படுதோ அதை ரிலேட்டடாக இருக்கிற செக்டர்ஸ் எல்லாமே டிஃபென்சிவ் செக்டர்ஸ்.
எக்கானமி ஏறுதோ ஏறலையோ இவங்கெல்லாம் வந்து சேல்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், பிஸ்கட் பாக்கெட் விற்றுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஜென்ரல் ரூலுங்க. இதுதான் வந்து டிஃபென்சிவ் செக்டர். இப்போது இதை வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய சூட்சமங்கள் ரகசியங்கள் இருக்குது. ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி மாதம் வந்து அவங்களுடைய சேல்ஸ் நம்பரை சொல்லுவாங்க. அப்போது நமக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ சேல்ஸை பொறுத்து அந்த ஸ்டாக்ஸை வந்து கீழே இறக்குறது மேலே ஏற்றுறது அப்படின்னு வந்து நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து அவங்களுக்கு சொல்லிடுவாங்க எவ்வளோ கார் விற்றாங்க, எவ்வளோ பைக் விற்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை போன வருஷம் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுவாங்க. இதில் வந்து இன்னும் நிறைய சூட்சமங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். இப்போது இந்த இண்டிகேட்டரை வச்சு ஆட்டோமொபைல் செக்டர் அல்லது ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸு அந்த குவார்ட்டரில் நல்லா பண்ணுமா அப்படிங்கிறத இந்த மந்த்லி ஆட்டோ சேல்ஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதே போல் இந்தியன் எக்கானமி எப்படி வளரப்போகுது அப்படிங்கிறத ஆர்பிஐ கவர்மெண்ட் முன்னாடியே வந்து எஸ்டிமேட் போடுவாங்க. ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் எஸ்டிமேட், செகண்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட் அப்படின்னு வந்து போட்டுருவாங்க. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம இருக்கிறது வந்து Q4 ஃபினான்சியல் இயர் 25, இந்த மார்ச் முடிகிற வரைக்கும் இருக்கிற இந்த காலாண்டு தான் Q4. இந்த காலாண்டுக்கு 7.6% வந்து growth இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இந்த மகா கும்பா மேளானால டிராவலு கன்சம்ஷன்லாம் வந்து பயங்கரமாக பூஸ்ட் ஆகிருக்கும். அதனால் நமக்கு 7.6% வரைக்கும் இந்த குவார்ட்டரில் வந்து growth இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் Q2வில் வந்து பார்த்தீங்கன்னா 5.2%, அது ரொம்ப கம்மி. அதாவது என்னென்னா இந்தியா மாதிரி எக்கானமிக்கு மினிமம் ஒரு 6.5% வந்து growth வந்து ஒரு ஆவரேஜான growth. 5.2%, 5.4ங்கிறது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். அதனால தான் Q2வில் வந்து இந்த கம்பெனியோடைய, அதாவது சைக்ளிக்கல் செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் சிலதை எடுத்து நீங்கள் வந்து போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள். பெரும்பாலும் வந்து அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். எக்ஸப்ஷன் கேஸையும் அவுட் பர்ஃபார்மர்ஸையும் விட்டுருங்க. பட்டு இதுதான் வந்து ஜென்ரல் ரூலு. இதை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து ஆட் ஆகும். மந்த்லி ஆட்டோ சேல்ஸ் வந்து சப்போஸ் ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனுடைய ஸ்டாக் விலையை அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து யூகிச்சு வாங்கிடுவாங்க. சரி, இதில் இன்னொரு சூட்சமாக சொல்கிறேன்னு சொன்னல, ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து 4 குவார்ட்டருக்கும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய கிளைமேட் எப்படி இருக்குன்னா Q3யில் வந்து அபரிமிதமான ப்ராஃபிட்டை வந்து அவங்க சம்பாதிப்பாங்க எப்பொழுதுமே வருஷம். சில குவார்ட்டர்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ நாட்கோவோடைய பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 குவார்ட்டர் நல்லா இருக்காது, 2 குவார்ட்டர் நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருப்பாங்க. அதனால தான் எப்பொழுதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது இப்போ Q3க்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா போன வருஷம் Q3யை விட எவ்வளவு க்ரோ ஆகிருக்கு இந்த வருஷத்தில் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து எல்லா டைமுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸும் உண்டு. ஆனால் இந்த கிளைமேட்னால தான் இந்த ரூல் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் ஒரு வருஷத்தில் வந்து எல்லா மாதமும் வந்து தொடர்ந்து வந்து 10,000 சம்பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு மாதத்தில் வந்து 1 லட்சம் சம்பாதிச்சுட்டு 11 மாதத்துக்கு எதுவுமே சம்பாத்தியம் இல்லாமலும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பிஸ்னஸ். அந்த நேச்சரையும் புரிஞ்சுக்குங்க. அதனால தான் வந்து போன வருஷம் குவார்ட்டரோடைய கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது என்ன, போன வருஷம் வந்து ப்ராஃபிட் வந்து 10 ரூபா அப்படின்னா இந்த வருஷம் அட்லீஸ்ட் 11 ரூபா இருந்தால் தான் உங்களுக்கு 10% க்ரோத்து. அப்போ வந்து கம்பெனி வளருது. அதனால் வந்து அந்த ஸ்டாக் விலையை ஏற்றுவாங்க. க்ரோத் இருந்தால் தான் ஸ்டாக்கினுடைய ப்ரைஸு மேலே ஏறும் அப்படிங்கிற இந்த ரூலையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் இந்த ஸ்லைடில் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம், இந்த ஜிடிபி 7.6%, 5.4% அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எந்த செக்டர் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரூரல் டிமாண்ட் வந்து நல்லா இருக்குது, அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கு. மான்சூன் நல்லா இருந்தால் அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து நல்லா பண்ணும். அதுபோல் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரு, சர்வீசஸ் செக்டரு, எப்பொழுதும் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து சர்வீசஸ் செக்டர் மேனுஃபேக்சரிங்கை விட நல்லா பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஜிடிபி 7.6% அல்லது 5.4% அல்லது Q3யில் வந்து 6.4% அப்படின்னு சொல்கிற நம்பர் வந்து எல்லா செக்டருனுடைய காம்பினேஷன் ஆஃப் ஒரு இண்டிகேட்டர். சரிங்களா? அதுக்குள்ளே போய் நீங்கள் ஈச் செக்டரையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த செக்டர் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ ஒருவேளை ஏதாவது ஒரு செக்டர் ரொம்ப நொடிச்சிருக்கு, அதுக்கு கவர்மெண்ட்டினுடைய பார்வை தேவைப்படுது, ஒரு சப்சிடி தேவைப்படுது அல்லது ஊக்குவிப்பு தேவைப்படுது அப்படின்னா அந்த நம்ம வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா, இந்த செக்டர் இத்தனை குவார்ட்டராக வந்து பேடாகவே பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ், பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய
பிஹேவியர் வந்து இப்படி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஒருவேளை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்கினுடைய விலை ரொம்ப கீழே தான் இருக்குது. இந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்ல கம்பெனி. என்னைக்கா இருந்தாலும் இந்த செக்டர் வந்து இப்படியே படுத்தே கிடக்காது, ஒரு நாள் மேலே எந்திரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த மாதிரி இடத்துல ஸ்டாக்கை வாங்கணும் அப்படிங்கிற இந்த ரகசியத்தையும் சொல்லிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகிறோங்க. நம்ம வீடியோக்களில் தொடர்ந்து டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் ப்ளூ சிப் குவாலிட்டி சர்க்கிள் அப்படின்னு பேசிட்டு வர்றோம். அதில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் டாப் லெவல் அனாலிசிஸ், பாட்டம் லெவல் அனாலிசிஸ் அப்படின்னு பேசிகிட்டே வர்றோம். இது இல்லாமல் உங்களை நீங்களே குஷன் ரெடி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் காசு, இம்மீடியட்டாக மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஒரு 15,000 20,000 அந்த காசை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. எஃப்டியை வந்து பிரித்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஒரு 3 லட்சத்துக்கு ஒரு எஃப்டி போட்டுக்கோங்க. மற்ற பேங்க்கில் வந்து நல்ல குவாலிட்டியான பேங்க்கில் வந்து 2 எஃப்டி வச்சுக்கோங்க. இதை வந்து உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கோங்க. அல்லது அதில் ஒரு போர்ஷனை தூக்கி டெப்ட்டில் ஷார்ட் டேர்ம் டியூரேஷன் ஃபண்டு, அந்த மாதிரி ரிஸ்க் கம்மியாக இருக்கிற ஃபண்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. கோல்டு வாங்கிக்கோங்க, பிஜி இன்வெஸ்ட் வச்சுக்கோங்க. ப்ளஸ் காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நிலமாவது வச்சுக்கோங்க அப்படின்னு நான் வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறேன். அதுக்காக ரியல் எஸ்டேட்டில் நான் முதலீடாக சொல்லலை. இந்த இடத்துல காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படிங்கிறது உங்களுடைய ஷெல்டர். உங்களுக்குன்னு ஒரு சின்ன நிலம் உங்கள் பேரில், அல்லது நாளைக்கு ரொம்ப ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் ஏதோ நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம போய் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு குடிசை அல்லது ஓட்டு வீடு, ஆஸ்பெக்ட் அசெட்டு அந்த மாதிரி போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன நிலம் வேணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் பிரின்சிபல். அது உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா வந்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிங்கில் அந்த மாதிரி விஷயங்களை மிக்ஸ் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் நான் வந்து என்னுடைய சொந்த கருத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிட்டு இப்போது டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பற்றி பேசுனேன்னா இண்டெக்ஸ் ETF இன்வெஸ்டிங்கையும் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறேன். காரணம் வந்து என்ன அப்படின்னா, இந்த நிஃப்டி 50யும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் உங்களுக்கு இந்தியாவில் உள்ள டாப் 100 கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணுது, உள்ளடக்கியது தான் வந்து இந்த இண்டெக்ஸஸ். ஸோ நீங்கள் இதில் முதலீடு பண்ணும் பொழுது இந்தியாவினுடைய டாப் 100 கம்பெனிகளில் முதலீடு பண்ணுறீங்க. இந்த 100 கம்பெனிகளுமே வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்க போகிற கம்பெனிகள் கிடையாது. அதாவது என்னென்னா, இந்த 100 கம்பெனிகளுமே 10 வருஷத்துக்கு வேறு 100 கம்பெனிகள் இருக்கும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா வேறு 100 கம்பெனிகள் இருக்கும். ஸோ டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து எந்தெந்த கம்பெனியெல்லாம் க்ரோ ஆகுதோ, அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோ ஆகுதோ, எந்தெந்த கம்பெனிகள்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதெல்லாமே வந்து இந்த இண்டெக்ஸுக்குள்ளே வரும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது தான் இந்தியன் எக்கானமியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். பெரும்பாலும் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த டிக்கேட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ஒரு செட் ஆஃப் செக்டர்ஸ், ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கும். ஆனால் எங்கேருந்து வந்தாங்களோ தெரியாது. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புது நேம்ஸ் வந்துடும். அவங்கெல்லாம் பயங்கர பாப்புலரான ப்ளூ சிப் கம்பெனிகளாக மாறி இருப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட். என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து புது செட் ஆஃப் க்ரோத் கம்பெனிஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். அவங்க எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு வருஷம் முடித்த உடனே வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து சஃபல் ஆகும் பொழுது, இந்த இண்டெக்ஸ்லாம் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை சஃபல் ஆகும், அல்லது சில இண்டெக்ஸஸ்லாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை சஃபல் ஆகும். அப்படி சஃபல் ஆகும் பொழுது நல்லா க்ரோ ஆகிற கம்பெனிஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து உள்ளே வந்து எடுத்துக்கும். அப்போது இந்த இண்டெக்ஸஸ்லாம் அழியவே அழியாது. இந்தியன் எக்கானமியோடைய growth வந்து டைரெக்டாக இந்த 100 கம்பெனிகளில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு இந்தியன் எக்கானமியோட மிரர் தான் வந்து இந்த இண்டெக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே வர்றேன். அப்போது நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா லாஸஸ் நிறையா வரும். இண்டெக்ஸ் 15% உடஞ்சாலும் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் 35% உடஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே? ஏன் அப்படின்னா, நம்மளால் ஒரு பிரில்லியன்ட் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அளவுக்கு வந்து நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜு, ப்ரெடிக்ஷன், விஷன், நம்மளுடைய நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸு, ஏன்னா வந்து உங்களுக்கு கம்பெனி வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டுமே வந்து தெரிஞ்ச ரகசியம். புரியுதுங்களா? அதை அவங்க கூட வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த செஷன்லாம் போடுவாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீட்டிங்லாம் வச்சு போடுவாங்க. அதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்மளாலலாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு 30 to 50 ஸ்டாக் வச்சுருப்போம், நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம தோற்றுறக்கூடாது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸாக நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கும் பொழுது நான் 1008 குவாலிட்டி சர்க்கிள் பற்றி உங்ககிட்ட பேசிட்டேன். பட் இருந்தாலும் லைவ் செஷனில் நீங்கள் கேட்குற ஸ்டாக்ஸ் எல்லாம் எல்லாமே ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸாக இருக்குது. ஒருவேளை 10 வருஷம் கழித்து நீங்கள் இந்த 10 வருஷத்தில்
எதெல்லாம் வேல்யூவேஷன் ஜோனில் ரொம்ப கீழே இருக்குது, நல்ல ஸ்டாக்குன்னு இந்த 10 வருஷத்தில் பேசப்பட்ட ஸ்டாக்ஸை அடுத்த 10 வருஷத்தில் நல்லா பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கி வச்சுருப்பீங்க. ஆனால் அடுத்த 10 வருஷத்தில் வேறு செட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து நல்லா பண்ணும், அதை வந்து இந்த இண்டெக்ஸஸ் கேப்சர் பண்ணும். இந்த இண்டெக்ஸஸ் அழியாது, இந்தியன் எக்கானமி நல்லா தான் பண்ண போகுது, அதனால் இந்த இண்டெக்ஸஸும் நல்லா பண்ணும். உங்களுக்கு வந்து ரிட்டன் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் நீங்கள் கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிற ரிட்டன் அளவுக்கு இதில் கிடைக்காது. பட் அட் த சேம் டைம் ரிட்டன் வந்து உங்களுக்கு ஆப்டிமலாக கிடைக்கும். 12% ரிட்டன்ங்கிறது வந்து ரொம்ப அமேசிங்கான ரிட்டனு. உங்களுக்கு சேஃப்டிக்கு சேஃப்டி, அழியவும் அழியாது. இந்தியன் எக்கானமி வளரதான் போகுது லாங் டேர்மில் அப்படின்னு நல்லா தெரியுது. அப்போது கண்டிப்பாக வந்து இந்த இண்டெக்ஸஸில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு உடஞ்சிச்சு, 35% உடஞ்சிச்சு, 40% உடஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து பயத்தில் அப்படியே பீதியில் வந்து உட்காந்துருப்பீங்க, வழியில் வந்து துடிச்சிட்டு இருப்பீங்க. யாருமே உங்களுக்கு மருந்து போட மாட்டாங்க. ஆனால் நிஃப்டி 50யும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் உங்களுக்கு கீழே உடஞ்சிச்சுன்னா இது இண்டெக்ஸு. அப்போது இண்டெக்ஸு ETF அப்படின்னு நிறையா இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்லாம் இந்த இண்டெக்ஸ் ETFல உள்ள பெஞ்ச் மார்க்கை தான் வந்து பீட் பண்ணணும், அதை விட அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் அவங்களாம் வந்து வாங்குவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் ETF அப்படிங்கிறதுல நீங்கள் முதலீடு பண்ணுறதுனால இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து மேனிப்புலேஷன் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. LIC, EPFO இவங்கெல்லாம் காசை போட்டு இண்டெக்ஸில் உள்ள சில ஸ்டாக்ஸை மட்டும் வாங்கி இண்டெக்ஸை உடையாமல் வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அது இந்தியாவுடைய எக்கானமியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. புரியுதுங்களா? கவர்மெண்ட்டும் வந்து இன்டைரக்ட்லி வந்து இன்ட்ரெஸ்டட். ஸோ நமக்கு ஒரு போதாத காலம், காசு வேணும், காசை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து விற்று தான் எடுத்தே ஆகணும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் படுத்து கிடக்குது. ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை வந்து நீங்கள் விற்றீங்கன்னா அதிக லாஸுக்கு விற்றுட்டு அந்த காசை செலவு பண்ணுற மாதிரி வரும். அதே இது நிஃப்டி 50லையும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50லையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆங்கிளில் வந்து யோசிக்கும் பொழுது மியூச்சுவல் ஃபண்டு, இண்டெக்ஸ் ETF ப்ளஸ் கவர்மெண்ட்டினுடைய அந்த LIC ப்ளஸ் EPFO இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்தியன் எக்கானமியை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்டைரக்டாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ பெருசாக வந்து உடைய விட மாட்டாங்க. அப்படியே உடஞ்சாலும் வந்து தூக்கி பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பியர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அதனால் வந்து இண்டெக்ஸ் ETFல உள்ள ஸ்டாக்ஸை விற்றுட்டு நீங்கள் வந்து அந்த கஷ்ட காலத்தில் வந்து அதிக லாஸுக்கு விற்காமல் ஓரளவு குறைஞ்ச லாஸுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டேக்ஸு, நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ TCSஓ ITCஓ டிவிடெண்ட் கொடுத்தா அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணியே ஆகணும். நீங்கள் டிவிடெண்ட் கொடுக்காதப்பா அப்படின்னு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கும் போது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ASல வந்து உட்காரும். நீங்கள் அது 10% முன்னாடியே பிடிச்சிருப்பாங்க. நீங்கள் 30% ஸ்லாப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டேக்ஸபிள் இன்கம்மாக வந்து காட்டப்படும். நீங்கள் அந்த வருஷமே வந்து டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். நீங்கள் இளைஞராக இருந்தாலும் உங்களுடைய இன்கம் வந்து இன்னமும் கூட தான் செய்யும். நீங்கள் இளைஞராக இருந்தாலும் இன்னமும் வந்து வயசு உங்களுக்கு ஆக தான் போகுது. அதே போல் TCSோடைய டிவிடெண்ட்டும் வந்து கூட தான் போகுது, அல்லது ITCயோடைய டிவிடெண்ட்டும் கூட தான் போகுது. புரியுதுங்களா? ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 400 ரூபாயிலேருந்து ITC வந்து 800 ரூபா போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு 25 ரூபா டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய இன்கம் இப்போ 10 லட்சம் வாங்கினீங்கன்னா 20 லட்சம் வாங்கியிருப்பீங்க. சரிங்களா? இந்த ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கும் பொழுது வரும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணும்பொழுது நீங்கள் போஸ்ட்போன் பண்ணலாம். சரிங்களா? எப்போ விற்கிறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பெட்டர் வந்து டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்கும் பண்ணலாம். இப்போ இண்டெக்ஸ் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்குன்னா அந்த 1.25 லேக் வந்து ப்ராஃபிட் வர மாதிரி இண்டெக்ஸை விற்றுட்டு திருப்பி வந்து அதே இண்டெக்ஸை கூட வாங்கலாம், அல்லது வேறு இண்டெக்ஸ் ETF இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் விற்றீங்கன்னா விற்றுட்டு உடனே வந்து டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்காக அதே ஸ்டாக்கை வாங்க முடியாது. ஒரு மாதம் வந்து அந்த கேப்பை கொடுத்து தான் வாங்கணும். இல்லாட்டி வந்து அது வந்து அந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் வந்து உங்களுக்கு செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற ஒரு ரூலும் இருக்குது. இதை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக யோசிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இண்டெக்ஸினுடைய பாசிட்டிவ்ஸை வந்து பேசியிருக்கேன். ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸினுடைய பாசிட்டிவையும் வந்து நீங்கள் வேறு வீடியோக்களில் நான் பேசியிருப்பேன். அதை கேட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகளை எடுக்கணும். இப்போ இண்டெக்ஸ் ETF பற்றி பாசிட்டிவாக பேசிட்டேன், உடனே வந்து இண்டெக்ஸ் ETF மட்டும் வாங்கக்கூடாது. டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த டிவிடெண்ட் வருது, இந்த டிவிடெண்ட் வந்து நமக்கு தலைவலியாக அமையப்போகுது அப்படிங்கிறதுக்காக TCSஓ ITCஓ வாங்காமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதுங்களா? டேக்ஸுக்காக வந்து முதலீட்டு முடிவுகளை நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா யூ வில் நாட் ஈவன் கிரியேட் வெல்த்.
இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து மைண்டில் எப்படி இருக்கணும்னா ஒரு செகண்டரியாக இருக்கணும். ஒரு லைட்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண நம்ம ஒழிய நம்மளுடைய நம்மளுடைய வெற்றிக்கான இலக்கு எல்லாமே வந்து நல்ல ஸ்டாக்ஸை நல்ல விலையில் பிடிக்கிறது தான். இப்போ டிசிஎஸ் மாதிரி பங்குகள்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பாயிண்ட்டு. சரிங்களா? நீங்கள் மாற்றி யோசிக்காதீங்க. டாக்ஸேஷனை பற்றி பெனிஃபிட்டாக நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஆனால் டாக்ஸுக்காக நீங்கள் வந்து முதலீடு பண்ணக்கூடாது. முதலீடு பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து டாக்ஸை வந்து ஒரு செகண்டரி பாயிண்ட்டாக அடிஷ்னல் பாயிண்ட்டாக தான் நீங்கள் யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆற்றுன்னு ஆற்றிட்டேன். நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இந்த ஸ்லைடில் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் ஃபண்டு டைரக்ட் பிளான் growth நான் திரும்பி சொல்கிறேன். மக்களே, நீங்கள் சிப் பண்ணுறதெல்லாம் ரெகுலர்னு இருக்க போது டைரக்ட்டுங்கிற வார்த்தை நீங்கள் சிப் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டு நேமில் இருக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ். ஜென்ரலாகவே மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது, அதுவும் டைரக்ட் பிளானில் வந்து க்ரோத் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு 1.5% கிட்ட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போகும். அது வருஷத்துக்கு 1.5%. நீங்கள் 20 வருஷம்லாம் வச்சிங்க அப்படின்னா 30% காசை வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து கொடுத்துட்றீங்க. 30%ங்கிறது ஃப்ளாட்லாம் கிடையாது. மொதல் வருஷமே 1.5% போயிடுச்சு. அப்போ அடுத்த வருஷத்துக்கு போகும்போது அதுக்கு ஒரு 8% வந்து காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் போட்டுக்கோங்க. அதுதான் எஃப்டி ரேட்டு 8%. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட காசை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து கமிஷனாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுலேயுமே வந்து இப்போ டைரக்ட் பிளானை விட ரெகுலர் போனீங்கன்னா அது 1.5 இருக்காது, 2% இருக்கும். 0.5% 3/4% வந்து கூட இருக்கும். ரெகுலர் பிளானுக்கும் டைரக்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. நீங்கள் ரெகுலர் பிளான் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போது டிமேட் மூலமாக வந்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் டைரக்ட்டுங்கிற ஆப்ஷனே கொடுக்க மாட்டான். ஒரு பேங்க் ஆப் மூலமாக வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைரக்ட்டுங்கிற வார்த்தையே இருக்காது. ஆனால் ஃபண்டு நேம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இந்த முக்கியமான ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாக நீங்கள் இப்போ டைரக்ட் வாங்கி ஆகணும்னா அந்த ஃபண்ட் ஹவுஸோடைய ஆப், மொபைல் ஆப் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வழி. சரிங்களா? நீங்கள் டைரக்ட்னு நினச்சிக்கிட்டு டைரக்ட்னு வார்த்தை இல்லாமல் இருக்கிற இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. இதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா அப்படின்னு தெரில, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு, ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் ஃபண்டு டைரக்ட் பிளானுடைய growth இது வந்து ஜனவரி 1, 2013 ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 13.88% வந்து ஆனுவல் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு உங்களுக்கு சிஏஜிஆர் வந்து 13.88% கொடுத்துருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ஏவி இதுதான் வந்து ஒரு யூனிட்டுக்கான ப்ரைஸு ₹228.94. இப்போ வந்து 94 பைசான்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ வந்து ₹1116.52. சரிங்களா? அதாவது 52 பைசா அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த லார்ஜ் கேப் ஃபண்டு 14% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. எத்தனை வருஷத்தில்? 2013 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷத்தில் ரொம்ப அமோகமான ரிட்டர்ன். சரிங்களா? சரி, இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட்டையும் அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த கேட்டகரி ஆவரேஜ் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அதுதான் வந்து இந்த ஆரஞ்சு லைன் பாருங்கள், புள்ளி வச்சு கேட்டகரி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஸோ எந்த ஃபண்டுமே இதே லார்ஜ் கேப் ஃபண்டில் உள்ள கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டக் லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கும், ஆக்சிஸ் லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கும், ஐசிஐசிஐ லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கும். இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஆவரேஜ் ஒரு 100 ஃபண்ட் இருக்குன்னா அந்த 100 ஃபண்டினுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. அதை விட வந்து இந்த ஃபண்டு எவ்வளோ ஆவரேஜ் கொடுத்துருக்கு, இது ஒரு பேராமீட்டர். இந்த ப்ளூ லைன் வந்து பாருங்கள், இப்போ கடந்த வருஷத்தில் வந்து புல் மார்க்கெட்டில் வந்து கேட்டகரி ஆவரேஜை விட கொஞ்சம் மேலே வந்து போயிருக்கு. விச் மீன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு கேட்டகரியில் மற்ற மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்த ஆவரேஜ் ரிட்டர்னை விட இது ஸ்லைட்டாக அதிகமாக கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் இதுக்குரிய பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நிஃப்டி 50. அதை விட வந்து இந்த ஃபண்டு அதிகமாக கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் வந்து ஆல்ஃபா அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, நம்ம சொல்ல வேண்டிய கருத்து வந்து இது கிடையாது. நான் வந்து இப்போது இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, மிட் கேப் எவ்வளோ கொடுத்துருக்கு, ஸ்மால் கேப் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதிலிருந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய சில ரகசியங்களை பார்ப்போம். அதே ஹெச்டிஎஃப்சியில் இது மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டைரக்ட் பிளான் growth. அதே மாதிரி ஜனவரி 1, 2013 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பிக்கும் பொழுது ₹183 அல்லது ₹18.80 அப்படிங்கிறது என்ஏவியாக இருந்திருக்கு. இப்போது ₹183.28. 20.54% வந்து சிஏஜிஆர். லார்ஜ் கேப்பை விட அதிகம். எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம்? கிட்டத்தட்ட 6-7% வந்து அதிகம் இந்த மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு. சரிங்களா? அடுத்து வந்து ஸ்மால் கேப்பையும் வந்து நம்ம வந்து பார்ப்போம்.
இப்போ HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthனுடைய டீட்டெயில்ஸை வந்து பார்ப்போம். இதனுடைய NAV ஸ்டார்ட் பண்ணப்போ 1 ஜனவரி 2013ல் ₹15.91 இருந்திருக்கிறாங்க. இப்போ ₹134.78 சரிங்களா. இதுவும் வந்து அதே பீரியடில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே ஃபண்ட் ஹவுஸ் HDFC பேங்க்கு, HDFC ஃபண்ட் ஹவுஸு, HDFC பேங்க்குங்கிறது வேணாம், HDFC வந்து HDFC AMC இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து தனி ஸ்டாக்கு புரியுதுங்களா. அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த ஃபண்டெல்லாம் வரும். அதில் வந்து HDFC லார்ஜ் கேப்பும் எடுத்திருக்கேன், HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எடுத்திருக்கேன், HDFC ஸ்மால் கேப் ஃபண்டும் எடுத்திருக்கிறேன். இந்த மூணுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே பீரியடில் ஆரம்பித்த ஃபண்டு அதனுடைய ஒரே பீரியடில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தான் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். லார்ஜ் கேப் ஃபண்டு கிட்டத்தட்ட 13.88%, 14%ன்னு வச்சுக்குவோம். மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 20%க்கும் கொஞ்சம் மேலே வந்து அதிகமாக கொடுத்துருக்கு, அது 20ன்னு வச்சுக்குவோம். இப்போ ஸ்மால் கேப் ஃபண்டு பாருங்களேன், 19.16% தான் வந்து கொடுத்துருக்கு. ஜென்ரலாக ஸ்மால் கேப் ஃபண்ட் ஹவுசஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 22%, 23% கொடுத்த ஃபண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது சரிங்களா. ஜென்ரலாக வந்து மார்க்கெட்டில் என்ன உழவுது, அதாவது என்ன வந்து நியூஸ் உழவுது அல்லது என்ன தாட் உழவுதுன்னா ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து அதிக ரிட்டர்னை கொடுக்கும் அப்படிங்கிற தாட்டு உழவுது. அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க, இந்த HDFC ஸ்மால் கேப் ஃபண்டு கேட்டகரி ஆவரேஜை விட நல்லா தான் பண்ணியிருக்கு. ஆனால் அதே சமயம் 19.16% அவ்வளோதான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் நான் இன்னமும் சொல்ல வர்ற பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு எல்லா காலகட்டத்திலையுமே இந்த கேட்டகரி ஆவரேஜை பீட் பண்ணி மேலே போயிருக்க முடியாது. அப்படியே போயிருந்தாலும் அது பெஞ்ச் மார்க்கை வந்து இண்டெக்ஸை பீட் பண்ணி மேலே போயிருக்க முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா வந்து அவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் எடுக்கணும், கேட்டகரியில் உள்ள மற்ற மியூச்சுவல் ஃபண்டு கூடவும் கம்பீட் பண்ணணும், நிஃப்டி இண்டெக்ஸை விட வந்து அதிகமாக வந்து ரிட்டர்னும் கொடுக்கணும். இந்த இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இதனுடைய VRO ரேட்டிங் பாருங்கள் 3 ஸ்டாராக இருக்குது. ஸோ ஒரு பீரியடில் வந்து 4 ஸ்டார் 5 ஸ்டார்ன்றது இருந்திருக்கும், இப்போ 3 ஸ்டார் தான் இருக்குது. விச் மீன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஏதோ ஒரு தவறு வந்து பண்ணியிருக்கிறாங்க, தப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. அதனால் அந்த ஃபண்டினுடைய ப்ராஃபிட் வந்து ஒரு பீரியடில் வந்து அது உடஞ்சிருக்கும். அதை வந்து அவங்க வந்து சரி கட்டுறதுக்கு மறுபடியும் வந்து பலவித முயற்சிகள் எடுத்து மறுபடியும் ரிட்டர்னை வந்து மேலே கொண்டு வருவாங்க. இது இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோலையும் நம்ம இப்படி தான் பண்ணுவோம். ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இண்டெக்ஸ் ETF தான் வந்து லாங் ரன்னில் மியூச்சுவல் ஃபண்டை விட அதிக ரிட்டர்னை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டு. லாங் ரன்னுனா உங்களுக்கு 3 வருஷம் அப்படின்னா வந்து லாங் ரன் கிடையாதுங்க, ஒரு 20 வருஷம் 15 வருஷம். இப்போது 2013லேருந்து 2025 வரைக்கும் 12 வருஷம் பீரியடை வந்து நான் எடுத்து காட்டியிருக்கேன். இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், எப்பா லார்ஜ் கேப் வெறும் 14 தான் கொடுத்துருக்குப்பா, மிட் கேப் 20%க்கு மேலே கொடுத்துருக்குப்பா, ஸ்மால் கேப்பு நல்ல வேலை நான் HDFC எடுத்தேன் அது 19.16 தான் கொடுத்துருக்கு. இது வந்து நமக்கு சிம்டம்ஸை சொல்லுது. ஒரு HDFC மாதிரி ஒரு லார்ஜ் பேங்க்கு, ஒரு ரெப்யூட்டட் பேங்க்கு இவ்வளோ வருஷமாக வந்து இருக்கிறாங்க, அவங்களே வந்து மிட் கேப்புக்கு கொடுத்த 20%-ஐ பீட் பண்ண முடியல. கேட்டகரி ஆவரேஜை விட அதிக ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க பெரும்பாலான டைமில். அந்த ப்ளூ லைன் வந்து தெரியுது பாருங்கள், ஆரஞ்சு லைனுக்கு மேலே. அப்படி இருந்தே உங்களுக்கு 19.16% தான். ஸோ ஸ்மால் கேப் வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லா நேரத்துலையும் ப்ரூவ் ஆகாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் ஏகப்பட்ட டிமாண்டில் நம்ம கொண்டு போய் மேலே கொண்டு போய் வச்சுட்டோம். இப்போ நீங்கள் போய் ஸ்மால் கேப்பில் பல்காக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் 12 வருஷம் கழிச்சு எனக்கு 20%, 25% ரிட்டர்ன் வரணும்னு எதிர்பார்த்தா நடக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ எந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. டைமிங் த மார்க்கெட்டுங்கிறது பண்ணக்கூடாது தான் சரிங்களா. அது ஒரு விதத்தில் உண்மைனாலும் நீங்கள் எப்போவுமே முதலீடு பண்ணுறப்போ மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் அல்லது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், அதனுடைய சிம்பிளாக சார்ட்டு பேட்டர்னை பாருங்கள். அது உடஞ்சி கீழே வந்துருக்குதா ரொம்ப நாள் அல்லது ரொம்ப வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சமயத்தில் வந்து பிரித்து முதலீடு பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்னை கொடுக்கும். ஸ்மால் கேப் ஸ்டாக் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட் ஹவுஸில் தான் நான் முதலீடு பண்ணுறேன், அது எப்பொழுதுமே வந்து லார்ஜ் கேப்பை விட அதிக ரிட்டர்ன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற பீரியடில் போய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக வேல்யூவேஷன் கொடுத்து வாங்குறீங்க. ஒவ்வொரு ஃபண்டுக்குமே ஒவ்வொரு இண்டெக்ஸ் ETFக்குமே ஒரு PE ரேஷியோ இருக்கும், அதனுடைய வேல்யூவேஷன் இருக்கும். அந்த வேல்யூவேஷன் புரிதலோடு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டையும் நான் உங்ககிட்ட ரகசியமாக பகிர்ந்துக்கிறேன் நண்பர்களே. இன்னமும் சில தாட்ஸ் தோணுச்சு, அதெல்லாம் வந்து லைவ் செஷன்லையோ அல்லது அடுத்த வீடியோக்களில் போட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.